புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய மின்ட்டுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகையை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உணவே மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் அந்த புதினா. இதை நம்ம எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி ஒரு மணமூட்டியாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது தினமும் சாப்பிட்லாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வரும். எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 12 to 15 இலை வரைக்கும் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. எல்லாமே ஒரு அளவுக்கு நம்ம அளவுக்கு மிஞ்சாமல் அளவோடு சாப்பிட்றது நல்லது. இதில் இருக்க சத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, தண்ணி சத்து இருக்குது. புரதச்சத்துன்னு எடுத்துட்டோம்னா 100 கிராம் புதினா இலையில் 3.5% வரைக்கும் இருக்குது. கொழுப்பு சத்து 1% இருக்குது. மாவு சத்து 8% வரைக்கும் இருக்குது. நார்ச்சத்து 6% வரைக்கும் இருக்குது. மீதி தண்ணி சத்து இருக்குது. தாது சத்துக்களை பொறுத்தளவுக்கு இதில் நம்மளுக்கு கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், சிங்க் சத்துக்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான, தினமும் தேவையான தாது சத்துக்களில் இந்த புதினா மட்டுமே தினமும் 12 to 15 இலை எடுத்துக்கிறதுல நம்மளுக்கு ஒரு 1%இருந்து 5% வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் தாது சத்துக்கள் இருக்குது. மேலும் நம்ம விட்டமின் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ மற்றும் பி சத்துக்கள் சராசரியான அளவு இருக்குது. அதே இது விட்டமின் சி சத்து இதில் அதிக அளவாக இருக்குது. அதுக்கப்புறம் புதினால என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, புதினான்னு நம்ம எடுத்துட்டாலே அது வாய் துர்நாற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம்னா, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. எப்படி அப்படின்னா, நம்ம உடம்பை நம்மளை தினமும் சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவும். மேலும் நம்மளுடைய செரிமான சத்துக்களை கூட்டும். அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் எடை குறையக்கூடியது. மூணாவதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்க இது உதவுது. நாலாவது எடுத்துட்டோம்னா, இது வலி நிவாரணியாக இது செயல்படக்கூடியது. எப்படின்னா, புதினாவை அரைச்சி பத்து போட்டோம்னா நரம்பு வலி, தலைவலி, கீழ்வாத வலி போன்ற வலிகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். அடுத்து 5ஆவதாக எடுத்துட்டோம்னா, இதில் வயிறு அமிலத்தன்மையை இது சரி செய்ய உதவுது. அதனால வயிறு உப்பிசம், வயிறு பொறுமல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. பாலூட்டும் தாய்மார்கள் இதை தாராளமாக நல்லாவே எடுத்துக்கலாம். அடுத்து இது புற்றுநோயை தடுக்கக்கூடியது. மேலும் இந்த புதினாவை சாப்பிட்றதுனால உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் இது மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உணவு. இதை சாப்பிட்றதுனால மனதிற்கும் அமைதி தரக்கூடியது. இது ஒரு முகப்பருவுக்கு ஒரு நல்ல வெளியில் நம்ம அரைச்சி முகத்தில் தடவுறதுனால முகப்பருவுக்கும் நல்ல ஒரு மருந்து. சிலருக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கும் ஒரு பயன்படுத்த முடியாத டோன்ஸ் இருக்கும். சிலர் பயன்படுத்தக்கூடாது. அது யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணிகள் இதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து சிலருக்கு இது ஒவ்வாமை இருக்கும், நெஞ்செரிச்சல் வரும், தோல் எதிர்வினைகள் வரும். அந்த மாதிரி ஆட்கள் இந்த புதினாவை எடுத்துக்கிறத தவிர்க்கணும். மீதி எல்லாருமே குறிப்பிட்ட அளவு டெய்லி கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உணவு நம்மளுக்கு ஒரு மருந்தாக பயன்படுது. அதனால நம்ம இந்த உணவை எடுத்துக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம் என கேட்டுக்கிறேன். நன்றி.